இந்த பிறவி நீ எடுத்து பல போராட்டத்தை சந்திக்கிறோம். ஆனா அதற்கான நிலைய ஒருபோதும் சந்திக்க முடியாத சுபாவத்தில வாழ்க்கை அமைஞ்சு போச்சுன்னு குழப்பத்தில நிற்கும் ஜீவனை ஒருபோதும் கலங்குங்கிறது அவசியம் இல்லை. விதியின் பிரகாரம் முற்பகுதி என்னும் அதிகாரத்தில பல போராட்டத்தை சந்திக்கணுங்கிறது மாயை. அந்த மாயையில எப்பொழுது அகப்பட்டு மிகப்பெரிய மனசு பாதிப்புக்கு உள்ளாகி தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியாம தடுமாற ஜீவனை உன்னுடைய மன நீ கோலிட்டு அமர்ந்த மன அந்த மனையில குடியேறி எந்த சுகபோகத்தையும் இதுவரையும் சிறப்பாணி சந்திச்சது இல்லை. மனசு ஒவ்வொரு நாளும் பல விதத்துல எண்ணங்களை கொண்டு வந்து மனசும் உடலும் மூளையும் உருகும் அளவிற்கு உருக்கிய வண்ணம் இன்னைக்கு வச்சிருக்கும் கிரகத்தின் நிலையும் இந்த ஜென்மத்தில அந்த பிரம்மன் கருவான பிண்டத்தை பிடிச்ச அன்னைக்கே உன்னுடைய வாழ்க்கையில் பிற்பகுதி யோகத்தை அனுபவிக்கணுங்கிறது தருணம். அதைத்தானே நீ இப்படி அனுபவிச்சு வந்திருக்கிற. தவந்தோடும் நிலையும் நிலையில பல பாதகத்தை பொண்ணும் பொருளையும் பாதகத்தை வச்சுட்ட தன்னுடைய மனதில தெய்வமும் சுத்தமாகி நின்று போய் இருக்கிற அந்த அச்சம் இந்த நிமிஷம் வரைக்கும் மனசை விட்டு ஓடவே இல்லை. அஞ்சாதே உன்னுடைய மனதில பெரிய ஒரு மாற்றத்தை காலினா நடத்தி வைக்க போறேன். படிப்படியா நீ நினைச்சது போல உன்னுடைய பூமியில காளியோட பாதம் இன்னையில இருந்து இருக்கும். நான் வந்து போறத நீ தெரிஞ்சுக்கிற. உன்னுடைய மனைவில ஈசான்யத்துல காலி உத்தரவு தருவேன். நீ தெரிஞ்சுக்க நான் வந்தேங்கிறத. அது மட்டுமல்ல, நீ நினைச்சது போல உன் மோனை உன் மனை அந்த மனையில 4 திசையும் 8 திக்கும் காளியோட பார்வை ஒண்ணு ஒண்ணா உன்னுடைய பூமியில சுபஸ்த சுபகாரியத்தையும் காளி நடத்தி வைப்பேன். அஞ்ச வேண்டாம். தவந்தோடும் நில காளி தர்றேன்னு சொல்லிட்டேன். இப்ப புரிஞ்சிருக்கும். முதல்ல கால் சொல்லி முடிச்சுட்டேன். சொன்ன மாதிரி உன் மனையில ஈசானத்துல காளி வந்து போறத நீ தெரிஞ்சுக்கிற. இன்னையில இருந்து
3 மாசத்துக்குள்ள தவழ்ந்தோடுறதுக்கான அதிகாரத்தை காளி தருவேன். அவரு தூங்குறாரே இல்ல நைட்டு. இன்னையில இருந்து காளியோட பார்வை அஞ்ச வேண்டாம். நான் நெத்தி வைக்கிறேன்.